இடுவே சாரோ நின்றோஜாவே பள்ளத்தா. ஆமீன். 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் தொடர்ந்து நேரம் காலை 8:10 இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம்: என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன், உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக என்று யோபு 14:15 கூறிய வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வேதாகம அதிகாரங்கள்: நியாயாதிபதிகள் 10:11, ஏசாயா 36, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 பேதுரு 2வது அதிகாரமாக இருக்கும். அந்த வகையிலே இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், உங்களுக்கு நேரமான நேரத்திலே கேளுங்கள். அது மட்டுமல்லாமல் அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பரிசுத்த வேதா புத்தகத்தை கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவோம் ஆக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இலங்கைக்காகவும் நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகளுக்காகவும் ஜெயிப்பதற்காக ஆயத்தமாங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஒரு காரியம், இந்த குரூப்பிலே நீங்கள் எந்த நேரமும் கால் பண்ணாதீர்கள். நான் கால் பண்ணுவேன், நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே கால் பண்ணுங்கள். நான் ரெடி என்ற உடனே கால் பண்ணுவேன். ஏனென்றால் கடந்த 10 நிமிடமாக ஒருவர் கால் பண்ணதாலே என்னாலே இணைக்க முடியவில்லை. என்றால் அந்த இணைப்புகளில் நீங்கள் இணைந்திருந்தீர்கள், நான் இணைய முடியாது. அந்த வகையிலே தயவு செய்து பொறுத்திருங்கள், என்னுடைய கால் வரும் வரை. ஆமேன். அதுவரை நீங்கள் அந்த குரூப்பிலே தொடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். அதிகாலை வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் தனது தொலைபேசி தொலைத்திருந்தார், பெற்றுக்கொண்டிருப்பார்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேளையில் இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களோடு இணைவார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி மேரி லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மீதியான இரவு நேரத்தில் எங்களுடன் சகோதரி சுமதி கோய்த் மன்னிக்க வேண்டும், துபாய் தேசத்திலிருந்தும், சகோதரி சுகுமாரி யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுடன் சகோதரி தயா அவர்கள் வவுனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு சகோதரி ஜானட் அவர்கள் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார்கள். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். ஜெபங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைசலோட்டமா. ஆமேன். நீங்கள் வழி நடத்துங்கள். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற எஸ்டியானா குடும்பத்தை சொந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் பேதுருவை குறித்து பார்த்து வந்தோம். இன்றைய நாளிலே பேதுருவின் ஊழியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், பேதுரு அங்கு ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு அங்கு பேதுரு அங்கு ஐயனே அந்த ஒருவர் திமிர்வாதக்காரனை குணமாக்குகிறார். அது மட்டுமல்ல, தவித்தாலே அவர் உயிரோடு என்று சொல்லி அதற்கு பிறகு அங்கு 2ஆம் தரம் அங்கு ஹெர்லியூ வீட்டிலே அங்கு தேவன் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பேதுருவை அங்கு பயன்படுத்துகிறார். ஏனென்றால் பேதுரு அவர் யூதனாய் இருந்தபடியால் இங்காலே ஹெர்லியூ புறஜாதி, ஆனால் அவர்கள் ரோமராய் இருந்தபடியால் இந்த 2 பேருக்குள்ளும் இடையிலும்
அங்கு ஒற்றுமை வராது, ஒரு மனம் வராது. ஏனென்றால் ரெண்டு பக்கமும் ஒரு பிளவு இருக்கிறது. இங்காலே யூதர் என்ற தன்னுடைய பெருமையை காண்பிப்பார்களாம், இங்காலே ரோமர் தாங்கள் பெரிய அரச சபையில இருக்கிற நாங்கள் என்ற அந்த பெருமை இரண்டு பேருக்குள்ளே இருக்குமாம். அது சரித்திரபூர்வமாய் அங்கு சொல்லப்படுகிற காரியம். ஆகவே இந்த பேதுருவுக்கும் இந்த பிரஜாதிக்கும் எப்படி ஒற்றுமைப்படுத்துறது என்று இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒற்றுமைப்படுத்துகிறதை வேதத்திலே நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ரெண்டு பக்கத்திலும் இருக்கிற அந்த பெருமையை பரிசுத்த ஆவியானவர் உடைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா அங்கு அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கு இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட அந்த பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய ஹெர்லியூ என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சிசியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் என்று சொல்லி ஜனங்கள் மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனையே நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கு சிசிலியா பட்டணம் என்பது ஒரு பெரிய துறைமுகம். அந்த இடத்திலே என்று சொல்லப்பட்ட அந்த பிரஜாதி மனிதன் அங்கு அவருடைய தெய்வங்களை வழிபடாமல் என் தேவன் மெய்யான தேவனை குறித்து அறிந்து நற்செயல்களை தன்னுடைய நேர்மையோடும் ஆழ்ந்த பக்தியோடும் ரட்சிப்பை அவன் பெற்று கொண்டிருக்கிறார். அவருக்காக அங்கு பேதுரு அனுப்பப்படுகிறதையும் பேதுருவுக்கும் அதற்குரிய தரிசனத்தை கொடுத்து அங்கு பேதுருவும் அந்த இடத்துக்கு அனுப்பப்படுறதையும் ஹெர்லியூக்கும் அந்த வெளிப்பாட்டை கொடுத்து அவனும் அந்த ஆத்துமா தன்னுடைய ஜனத்தை பேதுருவிடத்திலே அனுப்பி அங்கு ஒருமனப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ரெண்டு பிளவாய் இருந்த காரியம், ரெண்டு ஜனங்களுக்குள்ளும் அந்த ஒரு பிளவு இருந்தது. அந்த பிளவை இயேசு கிறிஸ்துவானவர் 2ஆம் தரம் ஆவி ஊற்றும் போது இந்த பிளவை ஒருமனப்படுத்தினார் என்று சொல்லி எங்களுடைய தமிழ் வேதாகமத்திலே இல்லை. ஆனா இது கிரேக்கர் எங்களுக்கு சொல்லி தர்றபடியா அவேந்த வேதாகமத்திலே தான் இந்த காரியம் வடிவாக நேர்த்தியாக இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்கு தேவதூதன் அங்கு பதத்தில் இருந்து தேவதூதன் இறங்கி இரு பக்கத்தையும் சரிப்படுத்துறதையும் நேர்மைப்படுத்துறதையும் உண்மைப்படுத்துறதையும் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தேவ சமூகத்திலே அவர்கள் அங்கு சத்தியத்தை கேட்பதற்காக தேவன் அந்த ஹெர்லியூவை அங்கு அவன் புறஜாதியா இருந்தாலும் ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதை செய்வதற்கு தூதனை அங்கு ஆயத்தப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஊழியக்காரன் பேதுருவை கூட ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் தமிழ் வேதாகமத்திலே இல்லை, ஆனா டச் வேதாகமத்திலே 2ஆம் தரம் ஆவி ஊற்றப்பட்டார் என்று சொல்லி அங்கே ஒரு வசனம் இருக்கிறது. ஆகவே இந்த பிரஜாதிகளுக்காக இந்த இடத்திலே ஊற்றப்பட்ட பரிசுத்தாவியானவரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு பேதுரு ஞான சிருஷ்டி அடைந்தான் என்று சொல்லி அவன் ஒரு விதமான தரிசனத்தை கண்டான். அதிலே அவன் பேதுரு ஒரு யூதனா இருக்கிறபடியால் அவன் சுத்தமும் அசுத்தத்தையும் குறித்து அங்கு பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவற்ற உபதேசத்தை கேட்ட போது தான் அவன் கீழ்ப்படிந்து அவன் சில காரியங்களை செய்கிறான். ஆனால் அப்பவும் அவன் சந்தேகப்பட்டான், நான் போவது சரியா, நேர்த்தியா, உண்மையா என்று சொல்லி. ஏனென்றால் இந்த யூதருக்கும் ரோமருக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருந்தது, அங்கு பிரிவினை இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது அனுபவம் வாய்ந்தவர்களாய் அங்கு தேவனை அவர்கள் சுத்தம் இல்லாத உணவுகளை சாப்பிடுகிறவர்கள் என்று இங்கு யூதர்கள் அந்த இடங்களுக்கு போய் சாப்பிட மாட்டார்கள். ஆனால் தேவன் இதை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறார், ஒருமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவைகளை அங்கு புதிய ஏற்பாட்டிலே இந்த ஒற்றுமையை கூட ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். பாருங்கள், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் எப்படியா இந்த புறஜாதி ஜனங்களை ஒன்று சேர்க்கிறார் என்பதை கூட வேதம் எங்களுக்கு சரியாக நீதியாக கற்றுக் கொடுக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய நேரம் எப்பொழுதும் நேர்த்தியாய் இருக்கும் என்றும் தேவ ஆவியானவர் நேர்த்தியாய் பேசுகிறவர் என்று சொல்லி
இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், பேதுருவுக்கும் புற ஜாதியோடு போவதற்கு எவ்வளவு தயங்கி இருப்பார். நாங்கள் இவர்களோடு போகலாமா, இவர்களோடு தொடலாமா, இவர்களோடு சாப்பிடலாமா, இப்படியெல்லாம் அங்கு பிரச்சனைகள் அநேகம் இருக்கிறது. அது எங்கள் தமிழ் வேதாமத்திலே எழுதப்படவில்லை. ஆனால் இப்படியாய் அவனுடைய பேதுருவினுடைய போராட்டம், அந்த நேர போராட்டம் அதிகமாய் இருந்தது என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு மனுஷனுக்கு மேலாக கர்த்தர் என்பதை இந்த இடத்திலே அவர் ஒருமனப்படுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ரோமரை தாண்டி, யூதரை தாண்டி தேவனுடைய கண்ணோட்டம் புறஜாதிகள் மேல் எப்படியாய் ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் பாருங்கள், யூதரை விட இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இனம், எங்களுடைய இலங்கை தேசத்து ஜனங்கள் ஆண்டவருக்கு துதி சொல்லுறது அதிகம் என்று கூட இந்த நாட்டிலே இந்த கிரிக்லாண்ட்காரர் எல்லாரும் சொல்லுகிறார்கள். இலங்கை நாட்டு மக்கள் தேவனுக்கு துதி செலுத்துவதிலே மிகவும் மிகவும் கெட்டிக்காரர்கள் என்று எந்த இடத்துல நின்றாலும் துதி சொல்லுவார்கள். அவர்களுக்கு அப்படி ஒரு தேவ கிருபை இருக்குண்டு. நாங்க அப்படியெல்லாம் எங்களை குறித்து கூட மற்ற ஜனங்களுக்குள்ளே இருக்கிற காரியத்தை நாங்க சிந்தித்து செயலாற்ற வேண்டும். ஏனென்றா இந்த ரட்சிப்பு தேவனுடையது. எங்களுடைய சிரசின் மேல் அந்த ரட்சிப்பின் வழி இருக்க வேண்டும். எங்கள் காலடி அந்த வழியை நோக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். முன்னியத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். சிஸ்டர் சொல்லுங்க. சிஸ்டர் டொனால்ட் பிரதர் இன்னொரு லைன்ல இருக்கிறாங்க. ஓகே, டாலி சிஸ்டர், நீங்கள் எங்களுடைய ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு பார்லிமெண்ட்ல இருக்கிற குழப்பங்கள், கலக்கங்கள், உண்மையற்ற தன்மைகள், நேர்மையற்ற தன்மைகள், உதறியுதர் குற்றஞ்சாட்டுற தன்மைகள்ல இருந்து இவர்கள் விடுபட்டு ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். லேஸ்டியானா, அங்கு மற்றவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதிலே கட் பண்ணினா தான் இதிலே வரலாம். Praise the Lord, praise the Lord. நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த கால நேரம் அப்பா இலங்கை தேசத்துக்கு ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஆண்டவரே உங்கள் சுத்தத்தின்படி எல்லா தடைகளையும் நீக்கி கொண்டு சேர்க்கும்படி கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை உள்ள மக்களுக்கு ஆண்டவர் ராஜாக்கள், அதிபதிகள் யாவருக்கே ஆண்டவரே உள்ள ஒரு பெரிதான ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தேவ பயத்தை அவங்களுக்குள்ள கட்டளையிடுங்க. உங்களுடைய சித்தத்தின்படி அவர்கள் நடப்பதற்கான அந்த தேவ பயமுள்ள ஒரு ராஜாவை இங்க தெரிந்து கொண்டபடி ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான பரிசுத்தத்தை உண்டாக்கும்படி கேட்டுக்கொள்றேன். அங்குள்ள எல்லா விதமான தீமைகளும், எல்லா விதமான அசுத்தமான ஆவிலையும் அதற்றி ஆண்டவரே இயேசுவே உங்களுக்கேற்றவர்களாக ஆண்டவரே அவங்களை மாற்றுங்க அப்பா. அந்த நாட்டுல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா அந்த நாட்டுல சரியானவர்களே ஆண்டவரே, உங்களுக்கேற்றவர்களே ஆண்டவரே தெரிந்தெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்றேன். அந்த நாட்டுல உள்ள பிரச்சனைகள் வர்ற எல்லா விதமான தீமையான நேரங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. அப்பா அவர்களை அப்பா ஒரு சமாதானத்தோடு அந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அந்த நாட்டுல ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். ஸ்ரீலங்கா உங்களை நாடாக மாற்றி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா மாலை மட்டுமே இது செய்யக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த மக்கள் அப்பா ஏழை பணக்காரன் என்று பார்க்காத வண்ணமாக எல்லாரையும் ஒரு விதமாக அந்த ராஜா ட்ரீட் பண்றதுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க. உங்கள் சித்தத்தின்படி செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான பலனையும் சக்தியையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா வாலிபர் மத்தியிலும் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல ஒரு பெரிதான
அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே ஜீவ தண்ணீர், நீரே எங்களுக்கு தாகம் தீர்க்கும் கத்தரா இருக்கபடியா நன்றி அப்பா. ஆலோசனை கத்தர் எங்களை ஆளுகை செய்யும். நாங்க மாமிசத்துக்கு ஏற்றபடி ஜீவிக்காம ஆண்டவரே ஆவிக்குள்ள நிறைந்து எங்களுக்கு ஒரு தாழ்மை கொடுத்து பெருமை ஆவிகளை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிற ஆண்டவரே அப்பா. சிஸ்டர் வாசித்தது போல எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே அந்த பெருமையான ஆவியல அசுத்தமான என்ன விதமான தீமையிலும் எரிச்சல், பொறாமை, வஞ்சனை அப்படிப்பட்ட ஆவிகள் வராத வண்ணமாக ஆண்டவரே யாவரை ஆவிக்குள்ளாக ஜீவிக்கிறதற்கு அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. நீங்க கூறி இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்களோட வாக்கு தத்தம் கூறுறது ஆண்டவரே அப்பா. நன்றி சாமி அப்பா. இயேசுக்குள்ள நாங்க அப்பா நிலைத்து நிற்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. நாங்க ஆவியினால ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாசிக்க விடாமல் விட்டால் தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டாது ஆண்டவரே. அவங்க ஆவியோடும் உண்மையோடும் ஆவிக்குள்ள வளர்வதற்கு ஆண்டவரே மாமிசமான யாவற்றையும் உள்ளக்கின்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. ஜலத்தினாலும் அப்பா உங்கள் ஜீவனுள்ள தண்ணியில உங்களை ஜீவனுக்குள்ள அவங்க பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்தை கண்டு கொள்வதற்கு இன்னும் அதிகமாக அவங்களோட மக்களையும் உங்களோட ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே அப்பா. அவனுக்கு நீங்க சொல்லி இருக்கீங்க அவர்களுக்கானவே ஒரு மறுபடியும் விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றையா. மெய்யாவே சொல்றேன், உங்களுடைய ராஜ்யத்தை கண்டடைய கூடியதாக யாவருக்குள்ளும் ஒரு ரட்சிப்பை கொடுங்க. உங்களுடைய சித்தத்துபடி நடத்துங்க அப்பா. ஆவிக்குள்ள யாவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. மோசையோட இருந்தது போல எங்களோடையும் கூட இருந்து நாங்க உன்னை விளக்குவது இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆண்டவரே எங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் பெரிதான ஒரு தாழ்மையான ஆவியை கொடுத்து பரிசுத்தமான ஆவிக்குள்ள நடப்பதற்கு யாவரையும் உங்கள் சித்தத்துப்படி நடத்துங்க ஆண்டவரே. இலங்கை தேசத்துல ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. மக்களை உங்க அண்டையில் கொண்டு வந்து சேர்க்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே அந்த சுவிசேஷத்தை கொடுத்து அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. வரப்போற யாவரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து வங்க. உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு யாவரையும் ஆண்டவர் ஒரு தேவ பயத்தை கொடுத்து உங்க தாழ்மையை நாவை கொடுத்து இந்த பெருமை நாவில இயேசுவின் நாமத்தின் மேல அத்தட்டுகிற ஆண்டவரே உங்களுக்கு அன்று give us a servant of heart of Father அப்பா. servant of heart எங்களுக்கு இருந்தா தான் ஆண்டவரே நாங்க உங்களை ஆவியோட உண்மையோடும் தொழுந்து கொள்ள முடியும். அதப்படி யாவற்றை உங்கள் இரத்தக்குள்ள மறைத்து வைக்கிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். தெளிவா கண்டுபிடித்தீங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். நன்றி. அதுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி. நாங்கள் சிவமேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சுகுமாரி போயிட்டா திரும்பி வரவா நீங்கள்? நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்க தேசத்திலே பெருமைகள், ஒற்றுமை இல்லாத தன்மைகள், பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு எங்கள் ஜனங்களை விட்டு 9 மாகாணம் 22 மாவட்டம் இந்த மாகாணங்கள் மாவட்டங்களுக்குள்ளே இருந்து மனுஷர்களுக்குள்ளே இருந்து இந்த பெருமைகள், ஒற்றுமை இல்லாத தன்மைகள் எல்லாவற்றையும் நீக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உமை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. சகலத்தையும் சிருஷ்டி ஆண்டவரே, சரீரத்தையும் ஆண்டவரே நேசிக்கிற தேவனாகிய கர்த்தரே, உமக்கு ஆண்டவரே எத்தனை நன்றி சொன்னாலும் ஆண்டவரே போதாதப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே பிரியாய் ஆண்டவரே நாங்கள் ஒரே குடும்பமாக கூடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்து உம்முடனே ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தையும் கோரிக்கை வைக்க கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. அந்த வேளையிலும் ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். நாங்கள் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு ஜபங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அதற்கு நல்ல விடைகளை தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுதைக்கிறோம். இந்த கர்த்தாவே இலங்கை தேசத்தையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிற கர்த்தாவே அப்பா, அங்க இருக்கிறதான சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் இம்மட்டமாய் அந்த மக்களை நீர் பாதுகாத்து ஆண்டவரை வழிநடத்துற
தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே எந்த விதத்திலேயே ஆண்டவரே இனி எந்த ஒரு கஷ்டங்களும் ஆண்டவரே துன்பங்கள் வராதபடி என் தேவனாக கர்த்தர் தேசம் முழுமைக்கு நீர் ஆசாவாயிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே தேசத்திற்கு நன்மைகளை தந்து ஆண்டவரே வளங்களை தந்து ஆண்டவரே நல்ல செழிப்புகளை தந்து கர்த்தர் தேச மக்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனாகி கர்த்தர் இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா தேசத்தில் அங்கும் இங்குமா இருக்கிறதான அந்த பிரிவினை ஆவிகளை ஆண்டவரே அகற்றி போட்டு ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியை தந்து ஆண்டவரே அப்பா அங்க பாஷைகளுக்கும் ஆண்டவரே ஜாதிகளுக்கும் ஆண்டவரே வேற்றுமையான ஒரு சூழ்நிலையை ஆண்டவரை உருவாக்குகிற எல்லா மனிதர்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நாளில் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த தேசத்திற்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அந்த தேசம் முழுமைக்கும் ஆண்டவரே தேவன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு தேவனாய் இருந்த ஆண்டவரே தம்மை நம்புகிற யாவருக்கும் நீர் ஆண்டவரே வழிகாட்டுகிற நல்ல தெய்வமாயிருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே அங்க இருக்கிறதான ஆண்டவரே அப்பா அந்த பிரிவினைகளை எல்லாம் அகற்றி போட்டு சகோதரத்தை ஆண்டவரை நீர் அங்கு உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கு சிநேகிக்கிறவர்களாகவும் ஒருவருக்கு ஆண்டவரை அன்பு காட்டுகிறவர்களாகவும் அவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிறதான அநேக சதி ஆலோசனைகள் ஆண்டவரே அப்பா அநேக ஜனங்கள் அதை பின்பற்றி மாயமான காலங்களுக்காக ஆண்டவரை தன்னை அர்ப்பணித்து இப்படியான அந்த பிரிவினைகளை எல்லாம் ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை தூண்டிவிட்டு ஏற்படுத்துகிறபடியால் அந்த ஏற்பட்ட மனிதர்களை நீ சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்பதை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரே மண்ணும் கல்லும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்கிறதாக இந்த வேளையில் ஆண்டவரே சாத்தான் அவர்களை வழிநிறுத்துகிறபடியார் இந்த பிரிவினைகளையும் ஆண்டவரே மனிதனை மனிதனாக மதிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கிறதான சூழ்நிலை. அப்பா பணவிகார ஏழைகள் என்று ஆண்டவரே அப்படியா இந்த ஏழை எளிய மக்களை ஆண்டவரே அவர் புறம்பே தள்ளுகிறவர்களாக ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படியாக இலங்கை தேசத்திலே ஆண்டவரே இருக்கிறதான ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே அங்கு ஆண்டவரே ஒரு சமநிலையை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இதற்காக ஆண்டவரே அங்க இருக்கிறதான அரசியல்வாதிகளும் ஆண்டவரே மத தலைவர்களும் ஆண்டவரே அதை ஆண்டவரை முன்னெடுத்து நடத்தும்படியால் அந்த மத தலைவர்கள் ஆண்டவரே இப்பேற்பட்ட காரியங்களுக்கு தன்னை ஆண்டவரை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏதோ நாங்கள் எங்களுடைய கடவுள் தான் பெரியவர் எங்கள் மதம் தான் பெரியது என்று ஆண்டவரே பெருமை பாராட்டாதபடிக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவரே ஒருமான சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் எல்லா மனிதர்களையும் சிநேகிக்கிறவர்களாகவும் தன்னை போல் பிறரையும் நேசி என்று சொன்ன தேவன் தன்னை போல் அவர்கள் அநேக ஜனங்களை பார்க்கக்கூடியவர்களாக அவளை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே துணையாயிருந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறது போல இப்படிய வார்த்தையாய் ஆண்டவரே அங்கே ஆண்டவரே நாங்கள் அனுப்புகிறவர்களாக அந்த பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் அங்க இருக்கிற சூழலை எல்லாம் மாற்றிப்பார். என் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்திற்கு நீர் ராஜாவா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்ட ஆண்டவரே தேசத்திற்கு ஆண்டவரே ஒரு நன்மையை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரையாய் செய்ய போவதற்காக மக்கு கொடாத கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த ஜப வேளையை நடத்துகிறதான ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிறதான லிஸ்லி சகோதரியும் ஆண்டவர் அவர் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் சமத்துக்கு கொண்டு வரும். என்னுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுங்கப்பா.
கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்படியாய் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் அத்தாவே. அந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எண்ணுகிற காரியங்களுக்கு மேலான காரியங்களை அவருடைய குடும்பங்களில் செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாய் செபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஆவியின் வல்லமையினால் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாம் அப்படியாய் ஆண்டவரே செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜப வேலையை தொழுத்து வழங்குதான் ஆண்டவரே. ஜெயனத் மகளை சமூகத்துல கொண்டு வரும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க ஆண்டவரே. அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தராகிய தேவன் அப்படி ஆய்ச்சி செய்ய போவதற்காய் முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கு செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து தேவைகள் வாஞ்சைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் சமாதான ஆவிய ஆட்கொண்டு நடத்துவாராக. ஆமேன். நாங்க நிர்மலா பிரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் நீங்கள் எங்கள் வாலிப ஜோதிகளுக்காகவும் பண்ணுங்கள். இந்திய நாட்களிலே இந்த வாலிப யுவதிகளின் மனதுகளை தாக்குற பொல்லாத ஆவிகள் மரணத்துக்கு உட்படுத்துகிறது, அங்கு மனத்தாக்கல்களை கொண்டு வர்ற இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து இந்த பிள்ளைகள் வாலிப உலகம் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. அருமையான பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது வல்லமையான கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே, இனிமாய் கூட எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தி கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்துற உமது அன்பிற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுது கூட கர்த்தாவே சகோதரி கொடுக்கப்பட்ட அந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திர ராஜா. கர்த்தர் தாமே நாங்கள் தொடர்ந்து இலங்கைக்காக ஜெபித்து வருகிற வேளையிலே கர்த்தர் இலங்கையிலே ஆண்டவரே உமது ஆசீர்வாத கரம் அமரவும், இலங்கை எல்லை எங்கிலும் ராஜா உமது பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படவும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே அந்த இடத்திலே வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சகலமும் அப்பா தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவர் அந்த தேசத்திற்கு நீர் அளிக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நம்பி தொடர்ந்து இலங்கைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இலங்கையில இருக்கிறதான எல்லா வாலிப ஆண் பெண்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வாலிபர்கள் ஆண்டவரே இந்த நாளிலே சீர்கெட்டு அழிந்து போகிற காரியத்தை பார்க்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே அவர்கள் குடியாவி, வேசி, விபச்சார ஆவி, அன்சு, ட்ரக்ஸ், பீடி, சிகரெட்டு போன்ற எல்லா தீய கிரிகைகளுக்கு அடிமைகள் ஆகி ஆண்டவரே ஆன்லைன் கேம்லிங் போன்ற காரியங்களிலும் அநேக விதமான தீய பழக்கங்களிலும் பிள்ளைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் நீங்க அறிந்திருக்கிறீர். இப்ப ஏற்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அப்பா உமது வல்லமையான கரம் நாங்கள் ஜெபிக்கும் போது அவைகள் எல்லாரும் விடுதலை ஆக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் விடுதலை ஆக்கி உண்மையும் உத்தமமான தேவனை நோக்கி பார்க்கின்ற ஒரு நல்ல இருதயத்தை அவர்களுக்கு நீ சிருஷ்டிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்து கொள்வான், உம்முடைய வேதத்தின் வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தாவே உமது வேத வசனங்களை இருதயங்கள் பலகனிலே நீர் எழுதுவீராகப்பா. அவர்களின் இருதயங்களிலே ஆண்டவரே அப்பா உமது வசனங்கள் ஒவ்வொரு நாளும் ஒலிக்க காதுகளும் கண்களும் பார்க்க கேட்க உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் முன்னேறி நல்லபடியாய் தேசங்களுக்கு ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாகவும் குடும்பங்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு தூண்களாக இருக்க முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் வேரோடு பிடுங்குறோம்ப்பா. கர்த்தர் நீர் அந்த பிள்ளைகள் மேல உமது பரிசுத்த ஆவியை ஊற்றி அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் மொத்தமும் கிடைக்க
இதனாலே குடும்பங்களிலே கூட அவர்களுடைய பெற்றோர்கள் அப்பா சந்தோஷிக்கும்படியாய் நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர் தாமே அந்த பிள்ளைகளிலே ஆண்டவரே வலது கரத்தினாலே நீர் ஏந்தி அவர்களை நீர் தாங்கி வழி நடத்துங்க ராஜா. படிக்கிற வாலிபான் பெண்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. நல்லபடியாய் படித்து பாஸ் ஆகி ஆண்டவரே அவர்கள் வருகிற நாட்களிலே அந்த தேசங்களுக்கு அப்பா ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளா இருக்கவும், அந்த தேசங்களுக்கு அப்பா நல்ல ஒரு சிட்டிசன்ஸ் உருவாக்கவும் கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அவர்கள் மனதிலே கொண்டு வருகிறதான வேதனைகள், மன துக்கங்கள் போன்ற காரியங்களிலே ஆண்டவரே அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டு போகிற அந்த வேலையிலிருந்து அவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. மனதை கடினப்படுத்துகிறதான வேண்டாத ஆவிகள் எல்லாம் விலகி போகணும் தகப்பனே. அவர்களை கர்த்தர் நீர் பொறுப்பிடுங்கப்பா. உமது திருக்கரத்தினாலே அவர்களை தாங்குவீராக. அது போன்ற தற்கொலை ஆவிகள், கொலை ஆவிகள், இது போன்ற காரியங்களில் இருந்து இந்த பிள்ளைகளை எல்லாம் வாலிபான் பெண்களை நீர் விடுதலையாக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இது போன்ற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தற்கொலை ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டப்பா. அவர்கள் இருதயத்திலே நீர் ஆளுகை செய்து அவர்களை வழிநடத்தி நேர்த்தியாய் அவர்கள் வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி அவர்கள் ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்க்க உமது பாதப்படியிலே அமர கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமது அடி சுவட்டிலே அவர்கள் வளரவும் உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம். அவர்களும் ரட்சிக்கப்பட தேவரீர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் கெட்ட அழிந்து போவது உமது சித்தமல்ல, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே கர்த்தராகிய தேவரே அந்த ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் மேலே உமது திருக்கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரப்பா. அவர்களும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டது படி அவர்களும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. இனி ஒருபோதும் அந்த பிள்ளைகளை எந்த தீய வல்லமைகளும் தொடாத படிக்க, எந்த சத்ருவும், எந்த பிசாசும், எந்த வேண்டாத காரியங்களும் ஆண்டவரே அவர்களை தொடாத படிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான ரத்தத்தினாலே அவர்களை மூடுகிறோம் ராஜா. கர்த்தர் நீங்க பொறுப்பெடுங்கப்பா. ஒரு குறைவின்றி அவர்களை நீர் வழி நடத்துங்க. அவர்கள் மனம் திரும்பி அப்பா வாழ உதவி செய்யுங்க ராஜா. ஒரு வேலை மந்திரம் ஆயத்தினாலே அகப்பட்டு அவர்கள் வாழ்க்கை சிதைந்து போயிருக்கிற பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய கரம் அமரட்டும் அப்பா. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்ற வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளுக்கு எந்த மந்திரமாயும் வாய்க்காத போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை நீர் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டு அவர்களை வழி நடத்துங்க தகப்பனே. இதன் மூலமாய் தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் அப்பா, குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக எழும்ப கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எங்கள் குடும்பங்களிலும் கூட அப்பா அநேக வாலிப ஆண் பெண்கள் இருக்கிறாங்க. அந்த வாலிப ஆண் பெண்களுக்காக கூட தேவன் நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா. அந்த பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்களின் சமாதானம் பெரியதா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே நீர் செய்து சமாதானத்தின் தேவன் சமாதானத்தோடு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துற அன்பிற்காய் சோத்திரம் தகப்பனே. ஒரு இசை கூட சங்கமம் ஊடகத்தை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய் தேவரீர் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களை பூக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. செய்கிற வேலைகளில் எல்லாம் ஆசீர்வாதம் காண கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் அதிகமான தரிசனங்கள் எல்லாலே கர்த்தாவே தேவதாசனை நீர் வழி நடத்துங்க. அதற்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் பரலோகத்தில் நீ அனுப்பி தந்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. அப்படியே கூட ஏசப்பா இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிறதான ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையுமா தேவரீர் நீர் அவர்கிற விதமாய் ஆசீர்வதிங்கப்பா. அந்த சங்கமம் ஊடகத்திலே இணைந்து இருக்கிறதான எல்லா வாலிப ஆண் பெண்கள் அவர்கள் குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. மகளுக்கு கொடுத்த அந்த ஆர்வத்திற்காய் சோத்திரம்.
தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மகளுடைய கணவனை ஆசிர்வதிங்க. தகப்பனே, கொடுக்கப்பட்டதான 2 பிள்ளைகளை ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்து ஆசிர்வதித்து நீர் அவர்களையும் இந்த வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினைன்ற வசனம் அவர்களுடைய இருதயத்தின் பலகனிலே கூட நீங்க எழுதி ஆசிர்வதிங்கப்பா. இனி வரப்போகிறதான ஆண்டவரே, ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். இனியும் ஜெபிக்க வருகிறதான எல்லா வீரர்களையும் வீராங்கனைகளையும் அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிப ஆண் பெண்களுக்காக கூட நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆமேன். நீங்கள் நம்பர்ல இருக்கிறீர்கள், யார் என்று எனக்கு தெரியவில்லை. பவி சிஸ்டர், நீங்க நிக்கிறீங்களா? சுமாரி நிக்கிறீங்களா? ஆம், சகோதரன் டொனால்டு, சகோதரி வினோ, சகோதரி தயா, சகோதரி மேரி அவர்கள் நிற்கிறார்கள். சுமதியும் நிற்கிறாங்க. ஓகே, சுமதி அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்திலே இந்த பரவி வருகிற இந்த வியாதியின் ஆதிக்க அதிகார வல்லமைகள் முறியடிக்கப்பட ஜனங்களுக்குள்ளே சுகபலம் ஆரோக்கியம் உண்டாக கர்த்தர் இதிலிருந்து விடுதலையாக்கும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. சர்வவல்லமையுள்ள தெய்வமே, சர்வசக்திக்கு நிஜமானவனே, சர்வவல்லமையுடைய இதோ கர்த்தாவே, காலையிலிருந்து தகப்பனே, மட்டுமே ஆவியானவர் தாமே கூட இருந்து வழி நடத்தி பாதுகாத்து கொண்ட இதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னப்பா நீங்க எங்களை நடத்தி வருகிறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தீர்மானித்திருந்தபடியாக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. நாங்கள் நீங்கள் அல்ல என்னை தெரிந்து கொண்டது, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை. நீங்க தெரிந்து கொண்டது மெஸ்ஸையாவுக்காய் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்துக்காக, மனைவிக்காய், ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். கணித்தரம் திராட்சை போலவும் பிள்ளைகள் ஒளிவ மரத்திற்கு பண்டைய சுற்றும் ஒளிவ கண்டுகளை போலவும் விருப்பங்கள் என்று சொன்ன வாக்குத்தன்படி ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியார், தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியார், போக்கில் வரத்திற்குள்ள இருக்கும்படியார் ஆண்டவரை இன்னுமா கர்த்தாவே, ஆண்டவரை ஏசப்பா ராஜ்யத்தின் திருத்தத்துக்கு ஆண்டவரை அநேக ஆண்டவரை ஆற்று மக்களை அறுவடை செய்ய இவர்களை கொண்டு என் தகப்பன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தாவே, இதில் இருக்கும் எல்லா ஊழியர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஆண்டவரே ஏசப்பா, எந்தெந்த இடங்களுக்கு போகணும் தேவ ராஜ்யத்துக்குன்னு ஏசுங்களை நேசிக்கிறார் என்று எல்லா இடங்களில் சொன்ன பிள்ளைகளை ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வேலையில நான் செபிக்கிறேனையா, இன்னும் உள்ள தகப்பனை சங்கமமான எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவர். எனக்கு பிரதேசங்களாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் யாரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கடந்து செல்லும் பொழுது சுகாமரையாட்டும் ஆண்டவரை. நீங்க அப்படியே இந்த தேசம் முழுவதுமா தேவ ராஜ்யம் ஆண்டவரை கட்டப்படுகிறபடினால நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. அப்படியே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதாக நன்றி செலுத்துகிறேன். இதுக்கு விலகி காத்து அலங்கத்துக்குள்ளே
இந்த தேசத்துல ஆண்டவரே அதே அம்மா இருக்கிறாங்க டாக்டர் நோக்கி பார்க்க முடியாம ஜெபிக்கிறேன். நீங்க 7:33 அவர்கள் சொல்லிருக்கீங்க. வெளிப்படுத்துறேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். ஆவியானவரே இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் வைத்து செபிக்கிறோம் ஆண்டவர். ஒருவன் வியாதி இல்லாமல் இருந்தால் அவனிடத்துல சமாதானம் இருக்கும் ஆண்டவர். அந்த சமாதானத்தின் நிமித்தம் ஆண்டவரை அவர்கள் நூறாக சத்திய தேவ ராஜ்யம் நடைபெறுகிறதை அவர் பார்க்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை ஏசப்பா அந்த தேசத்தில் இருக்கிற ஒருவரும் கெட்டு போவது உடைய பிரியம் அல்ல ஆண்டவரை. ஒருவன் கெட்டு போவது உடைய சித்தம் அல்ல ஆண்டவரை. ஏசப்பா எல்லா சின்னம் ஆண்டவரை அவனே சுகம் இருப்பதே நீ விரும்புகிற கர்த்தர் ஆண்டவரை. வியாதியோடு வேதனையோடு ஆண்டவரை வியாதி ஆண்டவரை பெயரே தெரியாத வியாதிகள் ஆண்டவரே ஆண்டத்துல பார்த்தால் ஆண்டவரே எங்களுக்கு வியாதி எங்களுக்கான பிரவாதம் ஆண்டவரே அநேக சொல்லி கொண்டு வருகிறாங்க அதிர்ச்சி போகிறாங்க. ஐயா அந்த வியாதிக்கு மூல காரணமா எது இருக்கிறதோ அதை எடுத்து போட முடியாது புதியமடியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை பார்க்கிறோம் யுத்தங்களை எத்தனை செய்திகளை கொள்ளைகளை பார்க்கிறது ஆண்டவரை. ஆனாலும் இந்த நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்த குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை. ஆண்டவரை நாங்கள் தெரிந்து என்னை அப்பத்தை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுகிறோமே. யார் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்களை இதோ ஆண்டவரை இந்த நாட்கள் பிள்ளைகள் வியாதி போட்டு இருக்கிறார்கள். பகுதியாக கொடுக்கிற ஆண்டவரை ஏசப்பா உங்களால மக்களும் ஆண்டவரை இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். அந்த எசேக்கியாவுக்கு நீங்க தரிசனம் சொன்னீங்க. எசேக்கியாவை பார்த்து நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லி உலக நரகங்களை உயர்கிற எசேக்கியாவுக்கு நீங்க சொன்னீங்க ஆண்டவரை. அவர் சொல்லும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரை தசைகளும் மரணங்களும் ஒன்று மூட்டப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை திரளான ஜனங்கள் பிரதப்புள்ளியிலிருந்து எழும்பி வந்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா இந்த வேலையில அதே அதிகாரத்தையும் அதே நாமத்தையும் கொண்டு கேட்கிறோம் அப்பா. எங்க தேசத்தில் இருக்கும் வியாதிஸ்தர்களுக்கு என் கர்த்தருடைய கண்களில் இருந்து கிருபை கிடைப்பதாக. ஆண்டவரே சுகம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நீங்க மாத்திரதான் ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க மாத்திரதான் மாத்திரம்தான் ஆண்டவரே அற்புதத்தின் நாமம். உங்க நாமம் மாத்திரம் சுகம் அளிக்கிற நாமம். ஜெபத்தை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியும் ஏசுவின் நாமத்தினால ஆண்டவரே வார்த்தையினால சுகமாகட்டும் ஆண்டவரே. அப்பா சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே விடுதலை ஆண்டவரே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே சொல்ல முடியாத வியாதியோடு இருக்கலாம் ஆண்டவரே. பணம் இல்லாம இருக்கிற
வைத்தியசாலை கூட இறங்கி செய்யும் செபிக்கிறேன் ஆண்டவரை வைத்தியர்களுக்கும் கட்டளை எல்லாம் முடியாம அதுவரை அவர்களுக்கு உடனே பத்து மாதிரி நோய்களை நாங்கள் அவர்களுக்கு கூட சுகம் உண்டாகட்டும் ராஜா. கைதிகளுக்கு அமைச்சரிக்கிறேன் ஆண்டவரே, அவர்கள் கூட வியாதிப்பட்டிருந்தே அவர்களோ பதினஞ்சு வருஷத்தை ஆண்டவரை பேசி அதே போல இந்த வேலையில ஐயா கேட்கிறாங்களே என் தெய்வமே இந்த பதில நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே செய்கிற கத்தர் ஆண்டவரே நீங்க கொஞ்சம் விடுதல் மீண்டும் உயிரினம் ஆண்டவரை எங்களுக்கு மொத்தமாக எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. இவங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் தயாமிரதரம் தயா சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் நீங்க போக்குவரத்து மினிஸ்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த போக்குவரத்திலே மரணத்தை இந்த நாட்களில் அதிகமா இலங்கை தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதிலிருந்து மக்க வேண்டும். வாகன ஓட்டிகள் கூட ஞானத்தோடு அறிவோடு செயல்பட வேண்டும். அங்கு கடமைகளை சட்டங்களையும் சட்டத்தில் இருக்கிறவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு விரக்கம் கிருபை நிறைந்த என் தகப்பனே அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே அப்பா கத்தாவே, நீங்கள் ஜெபிக்க தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. தகப்பனே அப்பா, இந்த சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, இந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவரே அப்பா போக்குவரத்து கழக அதிகாரி அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தன் கடமையை சரியாக செய்ய ஆண்டவரே அப்பா நீங்கள் இருதயத்துல பேசும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா கத்தாவே, பணத்துக்காக தங்கள் வேலைகளை பார்க்காதபடிக்கு உயிர்கள் உண்மை ஒரு உயிர் கூட காவு கொள்ளாதபடி நாங்கள் பாதுகாக்க வேண்ட உணர்வுகளை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, வாகனத்தை ஓட்டி செல்லுகின்ற ஒவ்வொரு ஓட்டுநர்களையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஓட்டி செல்லும் போது ஆண்டவரே அப்பா நிதானத்தோடும் போன்களை எடுத்து கதைக்காமல் ஆண்டவரே, போன் அவசரமான போனாக இருந்தால் அதை நிறுத்திவிட்டு பேச ஆண்டவரே அந்த மனித இருதயத்துல பேசுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பின்னாக இனங்கள் இருக்கிறார்கள் என்ற உணர்வில்லாமல் ஓடி ஓடி அப்பா போனை கதைப்பார்கள் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா, நான் ஒருபோது பஸ்ஸில் போகும்போது அப்பா நான் மறைத்தேன்
போனை கதைத்து விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி அப்பா ஆண்டவரே அப்பா அதனால் ஆண்டவரே அந்த டிரைவர் நின்று கதைத்து ஓடினர் ஆண்டவரே அப்பா இப்படி ஒவ்வொருத்தரும் அப்பா கர்த்தாவே அலட்சியமாக போனுக்கு அடிமையாக போன்ல ஒரு பெண் போன் எடுத்த உடனேயே அதை கதைச்சு கொண்டு சிரிச்சு கொண்டு ஆண்டவரே டிரைவிங் மேல செய்யாத படிக்கு உண்மையும் உத்தமமாகவும் எனக்கு பின்னாக ஜனங்கள் இருக்கிறார்கள் என்னாலே ஒரு உயிர் காப்பு கொள்ள கூடாது என்ற உணர்வுகளை கொடுங்கப்பா உணர்வுள்ள மனிதனை நேசிக்கின்ற இருதயத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே தகப்பனே அப்பா அவர்கள் தங்கள் கடமையை மீறாத படிக்கு தங்கள் கடமைகளை முடித்து விட்டு அவர்கள் போன்கள் பேசவோ அவர்கள் டிவியை பார்க்கவோ அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்பா உணர்வில்லாத பொறுப்பில்லாத கடமையை செய்யாத படிக்கு ஒரு சிறு வாகனத்தை ஓட்டி செல்லுகிறவர்களை அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாதப்பா அடித்து விட்டு செல்லுகிறார்கள் தகப்பனே அப்பா ஏனென்றா சிறு வாகனமாம் சைக்கிள் அவர்கள் கண்களுக்கு தெரியாது ஆண்டவரே அப்பா சிறு மோட்டார் சைக்கிள் தெரியாது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு அப்பா டிரைவிங்கே அவர்களுக்கு கொடுக்காத படிக்கு அப்படியான மனிதர்களே அப்பா ஆராய்ந்து அறிந்து அவர்களுக்கு வாகனத்தை கொடுக்க தந்தையப்பா அந்த அதிகாரிகளிடம் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்படாத பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எனக்கு மோட்டார் வெஹிக்கிள் வேணும் என்று புடிவாதம் அப்படியான புடிவாத குணங்களை எடுத்து போடுங்க அப்பா புடிவாதத்தினால் வெஹிக்கிளை வாங்கிவிட்டு அதை வேகமாக ஓட்டி சென்று தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்ற உடனேயே அவர்களுக்கு அதை வாங்கி கொடுக்காமல் அவர்களுக்கு உணர்த்தும்படியாக சிறு பிள்ளையிலிருந்து கேட்பதை வாங்கி கொடுக்காத படிக்கு தாய் தந்தையர்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே அது வேணும் எனக்கு இது வேணும் பிடித்து இதே பிடிவாதம் தான் வளர்ந்தாலும் அவர்களுக்கு வரும் என்றதை அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை சரியான முறையிலே கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த ஓட்டுநர்களும் சரியான முறையிலே பயிற்சி கொடுக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அலட்சியமாக அவர்கள் ஓட்டி செல்லுகின்றார்கள் அதை கடைபிடிப்பது இல்லையப்பா எல்லா அப்படியான இருதயங்கள் ஆண்டவரே அப்பா புடிவாதங்களை விட்டு தாங்கள் சுயமாக சிந்திக்க எங்களாலே மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது மற்ற உயிர்களை காவு கொள்ளக்கூடாது நான் இன்றைக்கு 50 பேரை ஏற்றி செல்றேன் என்றால் 50 பேரையும் கவனமாக கொண்டு இறக்க வேணும் என்ற உணர்வுகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே தகப்பனே அப்பா போனும் போதையும் ஆண்டவரே இந்த தேசத்திலே போன் எதற்காக கட்டாயமாக என்னத்துக்காக பயன்படுத்த வேணும் என்றத ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தர்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவர் அப்பா என் தந்தையை நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு பயன்படுத்துறது போல அவர்களும் முக்கியமாக பேசுறதற்கு மாத்திரம் பயன்படுத்த கிருபை செய்யுங்கப்பா தந்தை ஆண்டவரே சிறு பிள்ளையில இருந்து பெரியோர் வரைக்கும் அப்பா 2 வயது குழந்தைக்கு கூட போன்ல காட்டும் காட்டி அம்மாக்கள் சாப்பாடு ஊட்டுறார்கள் அப்பா இப்போவே அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்தால் பெரிய மனிதனாய் வந்தாலும் அவர்கள் தப்பு பண்ணுவார்கள் அன்பான தாய் தந்தையர்களே இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே சரியான முறையிலே கற்றுக் கொடுங்கள் இதுதான் இந்த பிள்ளைகள் இப்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆக்சிடென்ட்ல இறந்து கொண்டிருக்கிறார்கள் நீந்தி சாவுறார்கள் ஒவ்வொரு சாவுகளும் எங் தாய் தந்தையர்களுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமை அவர்கள் கீழ்ப்படியத்தக்கதான தகப்பரையப்பா தாய் தந்தையர்கள் இருதயத்துல பேசும்படியாக கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மனிதனாக அப்பா நாங்கள் செய்யும் தொழிலை சரியாக செய்ய வேண்டும் என்ற உணர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா தகப்பனே உணர்வை கொடுத்து ஆண்டவரே அப்பா அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும் அன்பு சகலத்தையும் மூடும் ஆண்டவரே அப்பா அன்பான இருதயங்களை கொடுங்க அப்பா தகப்பனே ரட்சிப்பின் ஆவிகளை இவர்கள் மீது ஊற்றுங்க அப்பாவின் வார்த்தைகள் இவர்களின் இருதயத்துக்கு சென்றடையும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா என் தந்தையே அப்பா ஆண்டவரே நீங்கள் உண்மையான என் தந்தையா இருக்கிறீங்களப்பா ஆண்டவரே என் மகள் படிக்கிற ஸ்கூல்லே நேற்றைய தினத்திலே
அப்பா ஆண்டவரே 10 பேர் ஆண்டவரே அப்பா முஸ்லிம் சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. ஏனென்றால் அப்பாவின் பாடல்களை கேட்டு அப்பாவின் வார்த்தைகளை அவர் கேட்கும் போது அவர்களுக்கு உணர்வு, அந்த வார்த்தை அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறது தந்தை அப்பா. ஆண்டவரே இப்படி ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளும் அப்பாவின் வார்த்தைகள் சென்றால் அவர்கள் தப்பே பண்ணவே மாட்டார்கள் அப்பா. அப்பா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதும் என் தந்தை வார்த்தை உணர்த்துறது, நீ அப்பாவின் வார்த்தை எங்களோடு பேசுறது போல ஒவ்வொரு மனிதரோடும் பேசட்டும் ஆண்டவரே. அப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொரு மனித இருதயத்துக்கும் சென்றடையும்படியாக தேசம் முழுவதிலும் இருக்கிற இனங்கள், அனைத்து இனங்களும் சிறு குழந்தை உட்பட வயோதிகர் வரைக்கும் அப்பாவின் வார்த்தைகள் அவர்கள் இருதயத்துக்கு சென்றடைய ஆண்டவரே ஊழியக்காரர்கள் நீங்கள் அனுப்பி வையுங்க அப்பா. ஊழியக்காரர்கள் அப்பா அலட்சியமாக இருக்காத படிக்கு அப்பா ஆத்மா அறுவடை செய்வதற்காக அப்பா வசனங்களை விதைக்க அனுப்பி வைங்க தந்தை அப்பா. ஆண்டவரே அப்பா உணர்வோடு அப்பா இப்படியானவர்களுக்கு வார்த்தை தெரியாதபடியினால் அப்பா அவர்கள் இப்படியான தவறுகளுக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள் தந்தையே. ஆண்டவரே அப்பா இப்படியான அப்பாவின் வார்த்தைகள் அப்பா தேவ பிள்ளைகளூடாக அனுப்பி அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தேசத்தை முழுமையாக அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொட்டுகிறேன் அப்பா. அனைவரும் மீதும் ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றி அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கின்ற இருதயத்தை கொடுத்தப்பா சகல ஜனங்களையும் அப்பாவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சகல ஓட்டுநர்களை அப்பாவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. மனித நேயங்களை நேசிக்கிற இருதயத்தை கொடுக்கும்படியான அன்பான இருதயத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி தகப்பனே அப்பா. சகல இலங்கை தேசம் முழுவதையும் அப்பா அவன் கரத்திலே ஒப்பு கொடுத்து எபிக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா வானொலி அப்பா எபிக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா அவன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா எபிக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க அப்பா. எந்த சத்துருவானும் கை போடாத படிக்கு என் தந்தையே நீங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க அப்பா. அப்பாவின் செட்டிகளை மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்பா. சகல குடும்பங்களையும் கூட கரத்துல ஒப்பு கொடுத்து அப்பா இந்த அடிமையை தாழ்த்தி என் தந்தையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கல்வித்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மாணவர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, இந்த பூத வஸ்து அல்ல ஈடுபட்ட ஒவ்வொரு மக்களும் இன்றைய நாட்களிலே பிடிபட வேண்டும். ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும். எங்கள் தேசத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே இப்படி பூத வஸ்துகளின் நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும். கல்வி துறையை சீர்கெடுக்கிற எல்லா துறையே கர்த்தர் தாமே சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பு மிரக்கவும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, நீங்கள் உங்களோடு ஒவ்வொருவரோடும் பேசி அப்பா எங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்து எங்களை நிறைவாக நடத்துகிற அன்பிற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தேவனே. கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஈரெடுக்கப்படுவதாக என் தகப்பனே. கர்த்தாவே அப்பா நீங்கள் அப்பா வார்த்தையில் கூறியிருக்கிறீர்கள் என் தகப்பனே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடத்திலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று அப்பா தகப்பனே வார்த்தையில் கூறியிருக்கிறீர்கள் என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, நாங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவென்றாலும் நீங்கள் எங்களுக்கு தருவதாக சொல்லி இருக்கிற எங்கள் தகப்பனே கர்த்தாவே. ஆம் ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அப்பா நாங்கள் இந்த இடத்திலே ஆண்டவரே கேட்டுக்கொள்கிறோம் என் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்ட என் தேவனே, உம்முடைய வார்த்தைகளை அறிகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் இருக்கும்படி ஆண்டவரே நாங்கள் வாஞ்சித்து கதறுகிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரின் வார்த்தைகளை ஏறெடுத்து கேட்கிற கிருபைக்காக தகப்பனே கர்த்தாவே கோடி நன்றி ஆண்டவரே. நீங்கள் கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு தருகிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த வானொலி ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும்
ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றதுக்காக என் தகப்பனே இந்த சகோதரர் இந்த வானொலியை ஆண்டவரை ஏற்படுத்தி இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே இந்த வானொலி மூலமாக என் தகப்பனே கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாவரும் என் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து கேட்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே இந்த வானொலி எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த மூலைகளில் ஒலிக்கிறதோ என் தகப்பனே கர்த்தாவே அந்த இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் என் தேவனே உம்மை அறிந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு என் தேவனே உம்முடைய வசனங்களை கைக்கொண்டு நடந்து ஆண்டவரே கர்த்தாவே உமக்குரிய பிள்ளைகளாக உம்மை நம்புகிற பிள்ளைகளாக என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருவரை மீட்டுக் கொள்ளுங்க என் தேவனே. கர்த்தாவே ஒருவரும் அழிந்து போகாதபடி ஒருவரும் ஆண்டவரே சத்ராதின் பிடியில் அகப்பட்டு தத்தளித்து போகாதபடி என் தேவனே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை மீட்டு கொள்ளுங்கப்பா. தகப்பனே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே நீங்கள் உருவாக்கின பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறார்கள் என் தேவனே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளின் தேவனே. கர்த்தாவே ஒருபோதும் ஒருவரும் மீன் போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்து இந்த வானொலி மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே இந்த நாளிலும் என் ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே கர்த்தாவே. அப்பா கல்வி துறைகளுக்காக வருகிறேன் என் தகப்பனே. அப்பா ஆவியானவரே ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற கல்வி துறைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அங்கு நடப்பவை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் மனிதர்கள் ஆண்டவரே எதையும் நாங்கள் அறியோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் சகலத்தையும் அறிந்த தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த கல்வித்துறையில் நடக்கிற எல்லாவித பாவ சாபங்களை நீங்கள் அறிந்த தேவன் ஆண்டவரே. அந்த இடத்துல உம்முடைய கிருபை மேலோங்கி நிற்பதாக என் தகப்பனே கர்த்தாவே. அந்த இடம் ஆண்டவரே உமக்குரிய இடமாகும் அன்பின் பிள்ளைகளாக ஒவ்வொருவரை மாற்றி போடுங்க என் தகப்பன். கர்த்தாவே இந்த காலங்களில் என் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு வருகிறோம் நேரிடுகிற எல்லா அபலங்களையும் அப்பா நாங்கள் மனிதர்களாக அறிந்திருக்கிறோம் ஐயா. தகப்பனே நீங்களும் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என் தேவனே. அப்பா அங்கு நடக்கிற இந்த போதவஸ்து இந்த அலங்கோலமான காரியங்கள் என் தேவனே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே விழுத்துகிற காரியங்கள் யாவற்றையும் என் தேவனே நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. அப்பா அசுத்த ஆவிகளின் கிரியைகள் அந்த இடங்களில் மேற்கொண்டு என் தகப்பனே அந்த இடங்களில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை வதைத்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே கர்த்தாவே. அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கான பிள்ளைகள் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த பிள்ளைகள் இப்படியான காரியங்களில் ஈடுபட்டு போகாதபடி என் தகப்பன். கர்த்தாவே அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுங்க ஆண்டவர். இப்படியான காரியங்களில் அந்த பிள்ளைகள் அகப்பட்டு போகாதபடி இப்படியான போதவஸ்து காரியங்களினால் என் தகப்பனே அவர்களை அறியாமல் நடந்து தகப்பனே கர்த்தாவை இப்படியான செயல்களில் இருக்கிறார்கள் என் தேவனே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். அந்த பிள்ளைகளை ஆண்டவரை தூக்கி விடுங்க ஆண்டவர். அப்பா போதவஸ்தினால் ஆண்டவரே அவர்களை அறியாமல் செய்கிற காரியங்கள் எத்தனையோ விதமாக இருக்கிறது என் தேவனே கர்த்தாவே. அப்பா இந்த வாகனம் ஓட்டுகிறவர்களும் கூட என் தேவனே இந்த போதவஸ்து காரணங்களினால் என் தகப்பன் அவர்களை அறியாமல் எத்தனையோ ஆபத்துகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம் என் தகப்பன். கர்த்தாவே அதே போல என் தகப்பனே இந்த கல்வித்துறையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு பெரியோர்களும் பெற்றோர்களும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த போத வஸ்துக்களை விற்காதபடிக்கு ஆண்டவர் விற்கிறதுக்கு உதவி செய்யாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே அந்த இடங்களில் இருக்கிற பிள்ளையை காத்து கொள்ளும்படியாக இந்த பிள்ளைகளை காத்து வழி நடத்தும்படியாக என் தகப்பனே அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த கல்வித்துறையில் இருக்கிற பெரியோர்கள் கூட ஆண்டவரே ஆசிரியர்மார்கள் கூட ஆண்டவரே பணத்திற்காக எத்தனையோ வேலைகள் செய்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே இப்படியான காரியங்களில் இருந்து
அவர்களுக்கு ஆண்டவரே விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிறார்களின் தேவனே கர்த்தாவே, அவர்கள் அறியாமல் நடந்து கொண்டு ஆண்டவரே இப்படியாக இந்த பிள்ளைகள் வேதனைப்படுவதை உணராமல் நடக்கிறார்கள் என் தகப்பனே கர்த்தாவே. அந்த இடத்தை பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய பாதபடியில் ஆண்டவரே இந்த கல்வித்துறை ஒவ்வொன்றையும், அதில் பணிபுரிகிற ஒவ்வொருவரையும், இந்த படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தகப்பனே கர்த்தாவே, அந்த இடங்களை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவர். அப்பா, அந்த இடத்தை சுத்திகரியுங்க ஆண்டவரே. நீங்கள் சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறீங்களே ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா, நீங்கள் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று யோபுவின் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறதே என் தகப்பனே கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே தகப்பனே, அப்பா, நீங்கள் செய்கிறது எதுவும் தடைப்படாதபடி என் தகப்பனே அந்த இடத்தை தொட்டு கழுவுங்க ஆண்டவரே. அந்த இடங்களை அப்பா வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் சீர்கட்டு போகாதபடி என் தகப்பனே அப்பா சுத்தாவின் பிடிகளில் இருந்து இந்த பிள்ளைகளை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவர். உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. காத்து நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். இந்த வேளையிலும் என் ஆவியானவரை இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்து ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே கூட்டி வந்து ஆண்டவரே வழி நடத்த செய்திருக்கிறீங்களா ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல தகப்பனே, இந்த வானொலியை அப்பா தொடர்பு கொண்டு ஆண்டவரே இதை எல்லாவற்றையும் ஆண்டவரே தகப்பனே நடத்துகிற அந்த சகோதரனே அப்பா அங்க செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவன். கர்த்தாவே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எந்த தடங்களும் வராதபடி என் ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடி என் தேவனை தொடர்ந்து நடக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவர். இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் வீட்டிலும் நிறைவையும் சமாதானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே கர்த்தாவே எதுவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா ஆமாவியானவரே அப்பா ஒவ்வொருவர் வீட்டிலும் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பன். சோசுரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எப்போதும் எங்கள் மேல இருப்பதாக. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து நிற்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதா. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க மீறி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி, நீங்கள் எங்கள் யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேலுக்காக, ரஷ்யாவுக்காக, அமெரிக்காக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே இந்த நாடுகள், நாங்கள் இருக்கிற நாடுகளில் யுத்தங்கள் வராதபடி உலக தலைவர்கள் மத்தியிலே ஒரு சமாதான ஆவி ஆட்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதமான நேரத்துக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, இந்த யுத்த நாடுகளுக்காக நாங்க நம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, இந்த இதுல இருந்து ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக பேராக ஆண்டவரே எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா நாசமோசங்களுக்கும், வியாதிகளுக்கும், வறுமைகளுக்கும், வேதனைகளுக்கும், துன்பங்களுக்கும், மனுஷருடைய போராட்டங்களுக்கும், பிசாசனோட தந்திரங்களுக்கும் ஆண்டவரை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எங்களை எல்லாம் கல்வாறு ரத்தத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குடும்பங்களின் சந்ததிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் பாய்க்காதே போகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆண்டவரே நம்முடைய கரத்துக்குள்ள இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதே யுத்த நாடுகளுக்காக வருகிறோம். அமெரிக்கா தேசத்துக்காக வருகிறோம். ஆண்டவரே, அமெரிக்கா தேசத்துல ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் அக்கினியை கொண்டு நீங்க சுத்திகரித்திருக்கிறீங்க. அந்த தேசத்துல எந்த ஒரு அழிவு, நாசமோசங்கள், போராட்டங்கள், சண்டைகள் ஆண்டவரை வராதபடி அந்த தேசத்தை நீர் ஒரு ஆளுகைகளை, ஒரு ரட்சிப்புகளை கொண்டு வர போறதுக்கு நமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எந்த யுத்தத்துக்கும் அந்த நாடு போகாதபடி ஆண்டவரை எல்லாம் ஜெபத்தினாலே குறைக்கப்படும் என்று நாங்க ஜெபிக்கிற மனுஷரால எல்லாம் யுத்தங்கள் எல்லாம் இல்லாதபடி ஆண்டவரை இந்த பொல்லாத மனுஷர்கள் இருக்கிற இடத்துல ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்போது ஆண்டவரை
எல்லா நாடுகளுக்கும் தேவர் ரட்சிப்பு ஆண்டவரே. அப்பா அமெரிக்கா தேசத்த தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறேன், அங்க இருக்கிற மனுஷர்களை ஒப்பு கொடுக்கிறேன், அங்க இருக்கிற பொல்லாத ஆண்டவரை மறைமுகமா இருந்து யுத்தங்களை செய்ய நினைக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் ஒவ்வொரு மனுஷரையும் நம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவாவியானவர் அந்த இடங்கள் எல்லாம் இருந்து ஆளுகை செய்து நீ யுத்தத்துக்கு ஆண்டவரே அப்பா பிரியப்படாது தேவன் யுத்தங்களில் ஓய பண்ணி அந்த தேசங்களை சமானத்தை கட்டளையிட்டு பரிசுத்தத்தை கட்டளையிட்டு தேவன் யார் என்று நீர் வெளிப்பட்ட அந்த அமெரிக்கா தேசம் முழுவதும் உடைய ஊழியக்காரர் நம்முடைய 10 நீதிமான இருக்கிற தேசங்களுக்குள்ள ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அமெரிக்க தேசத்தை ஆளுகை செய்ய பொறுப்படுங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் எருசலேமுக்காக வருகிறேன், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எருசலேமுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்புற எல்லா ரஷ்யா நாடுகள் ஆண்டவரே, காசா தேசங்கள் ஆண்டவரே, எல்லா நாடுகள் உக்ரைன் ஈராக் ஆண்டவரே, ஈரான் தேசங்கள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறேன் ஆண்டவரே. எந்த தேசம் ஈராக் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை எருசலேமை மேற்கொள்ள முடியாது என்று நீங்க ஆண்டவரே வைராக்கியம் பாராட்டி கொண்டு இருக்கிறீங்க. அதன்படினாலே மேற்கொள்ள முடியாது. ஆனாலும் இந்த உக்ரைன் தேசத்துல ஒரு ரட்சிப்பை கட்டளை இடுங்க ஆண்டவரே. சமாதானத்தின் உடன்படிக்கைக்கு வரட்டும் அந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே. ரஷ்யா தேசத்து ஜனங்கள் எல்லாம் சமாதானத்தின் உடன்படிக்கைக்கு வரட்டும் ஐயா. சமாதானம் உண்டாக்கட்டும், சமாதானம் நிலாவட்டும் ஆண்டவரே. அப்பா பொல்லாத ஆண்டவரே மாபியாக்கள் கொள்ளை கும்பல்கள் ஆண்டவரே தந்திரமாய் ஆண்டவரே ஜனங்களோடு ஜனங்களும் ராஜாக்களோடு ராஜாக்களும் ஆண்டவரே அதிகாரிகளோடு அதிகாரிகளும் ஆண்டவரே அப்பா ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்ப நினைக்கிற இந்த பொல்லாத மனுஷன் இந்த ஜனங்களை தப்பு வைத்து ரட்சிக்கும்படியாக உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா இஸ்ரவேலை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எருசலேமை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல ரஷ்யா தேசத்துல ஆயுதம் என்ற ஒவ்வொரு மனுஷரும் ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே ஆவியானவரே ஜீவ புத்தகத்தை அவர்கள் ஆண்டவரை எடுத்து படித்து அதில் அவன் யுத்தம் செய்யறவர்களா சாசனோட எழும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் ஆயுதங்களை செய்யற மனுஷன் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அதிகாரிகள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. பொல்லாத தந்திரங்கள் எல்லாம் கட்டிந்து கட்டி போடுகிறேன் ஐயா ஆண்டவரே. ஜனங்களுக்கு ராஜ்யங்களுக்கு விரோதமாக எழும்புற பொல்லாத கிரிகளை எல்லாம் கட்டிந்து கட்டுகிறேன் அப்பா ஆண்டவரே. ஆவியானவரே நீர் இந்த காரியங்களை செய்யுங்க. அதே போல ஈரான் ஈராக் தேசங்கள் எல்லாம் ரட்சிப்பட்டாங்க ஆண்டவரே. ரட்சிப்பு வேணும் இந்த நாட்கள்ல ஜனங்களுக்கு ரட்சிப்பு வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அது மாத்திரமில்லை, இன்றைக்கு குஜராத்ல ஆண்டவரே அப்பா 242 பேர் அப்பா அந்த விமானம் ஆண்டவரே அப்பா விழுந்து ஆண்டவரை விபத்துக்குள்ளா இருக்கிறது. ஆனா எத்தனை ஜனங்கள் மறிச்சாங்க ஆண்டவரை. அதை பாக்குற போது யாருமே அதுல உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரை எப்படியான விமான விபத்துகள் உலகம் முழுவதும் நடக்காதபடி இலங்கை தேசம் ஆண்டவரை ஐரோப்பா தேசங்களுக்குள்ள அமெரிக்கா தேசம் கனடா தேசங்களுக்கு ஆஸ்திரேலியா தேசங்களுக்குள்ள ஆப்பிரிக்கா தேசங்கள் 5 கண்டங்களுக்குள்ள எப்படியான விமான விபத்து ஆண்டவரை மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி வராதபடி ஆண்டவர் இந்த தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. விமானம் போது அவங்களுக்கும் ஆண்டவரே எல்லாவற்றையும் சரிபார்த்து ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்க. விமானங்கள்ல ஆண்டவரே அப்பா உம்முடைய கரமும் ரத்தமும் இருந்து மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா யுத்தங்களை எங்களுடைய இலங்கை தேசத்திலும் அப்படியான யுத்தங்கள் மனுஷருக்கு விரோதமாய் மனுஷர் ஆண்டவரே ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பாதபடி எங்கள் தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேணும். இந்த இனக்கலவரங்கள் ஆண்டவரை வராதபடி என் தேவனின் தேசத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து சுபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல லண்டன் தேசத்திலேயும் ஆண்டவரை இருந்து எந்த ஒரு நாட்டுக்கும் இவங்க பணம் கொடுக்க கூடாது. யுத்தத்துக்காக நாங்க யுத்தத்துக்கு ரெடி என்று சொல்லி இவங்களும் ஆயத்தப்படக்கூடாது ஆண்டவர். இந்த போர் வரக்கூடாது உலகம் முழுவதும். என் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இதெல்லாம் அமைதிப்படுவதாக ஆண்டவரே. காற்றும் கடலும் அடக்கப்பட்டு எல்லாம் ஆண்டவரே சமாதானம் உண்டாகி அமைதி உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொல்லாத தந்திரமான பொல்லாத அசுத்தாவிகள் மனுஷனுக்குள்ள இருந்து கிரியை செய்து யுத்தத்தை ஏற்படுத்தி ஜனங்களை ராஜ்யங்களை அழிக்க நினைக்கிற பொல்லாத இந்த பொல்லாத கிரியைகள், பொல்லாத மனுஷனுடைய தந்திரங்கள், பொல்லாத வலுசற்பத்தின் கிரியைகள், ஐத்தோபலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு கட்டை போடுகிறேன். கிரியை செய்யக்கூடாது தேசங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது என்று கட்டளை இடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. காற்றையும் கடலையும் அடக்கி இறையாடி அமைதலாய் இரண்டு சொன்னது போல நாங்க காற்றையும் கடலையும் அடக்குனது போல நீர் நாங்க அடக்கி போடுகிறோங்க. இறையாடி அமைத்தாயிரு தேசத்துக்கு விரோதமாய் தேசம். ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த மனுஷர்களை மறைக்க செய்து ஆண்டவரை பாதாளத்துக்கு கொண்டு போய் நினைக்கிற பொல்லாங்களுடைய ஆண்டவரே சங்கார தூதனை இயேசுவின் நாமத்திலே இந்த தேசங்கள் வழிய கிரியா செய்யாதபடி கட்டென்று கட்டுகிறேன். தேவாவியானவரே நீங்க யுத்தங்களை ஓய பண்ணி சமாதானப்படுத்தி ஜனங்களை ரட்சிப்புகளாக நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிவனமை யாவும் செலுத்தி செபிக்கிறேன். இவங்க ஜீவனுள்ள நல்ல தாவே. ஆமென் ஆமென்.
அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். நீங்க சங்கம வானொலிக்காகவும் திருச்சபை மக்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காக என்று வந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அப்பா பிதாவே, தேவனின் புறப்படும் அப்பா தேவனே, இந்த ஒன்றுகளுடைய பாதத்திலே வைக்கிறீங்கப்பா பிதா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா, கேட்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே, இந்த விண்ணப்பத்தை உமது பாதத்தில் வைக்கிறேன். தேவனே புறப்படுங்கள் அப்பா, தேவனே புறப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு சபைகளையும் புறப்படுங்கள் அப்பா பிதாவே. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்படுங்கள் இயேசு ராஜாவே. ஒவ்வொரு விசுவாசிகளையும் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் பரிசுத்த ரத்தம் நீங்கள் சிந்தி தேவனே கட்டின சபைகளை பொறுப்படுங்களப்பா இயேசு ராஜா. நீங்களே இந்த சபைக்கு தலையாக இருங்க இயேசு ராஜாவே தேவனே பிதாவே. ஒரு அங்கங்களையும் தேவனே பிதாவே பரிசுத்த ரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிதா. தேவனே சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவனே ஆவியை கொடுங்கப்பா, ஐக்கியத்தின் ஆவியை கொடுங்க, அன்பின் ஆவியை கொடுங்களப்பா இயேசு ராஜாவே தேவனே. கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் சொன்னீங்க ராஜாவே என்றவனை பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா என்றவனை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அன்பினாலே நிறுத்துங்கப்பா. நன்றி ராஜாவே. நன்றி நிறுவனத்தின் ஆவியினாலும் ஐக்கியத்தின் ஆவியினாலும் அன்பின் ஆவியினாலும் நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. எல்லா நடிச்சவர்கள் தகர்க்கப்பட்ட ராஜாவே. கிரிகள் பிசாவுடைய கிரிகள் உலக கிரிகள் தேவனை ஆவியானவர். நன்றி. நீங்கள் அப்படி செய்ய போட்டா நன்றி ராஜாவே. கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான சுற்றி திரிந்து விசுவாசத்தை தாவியானவர். நன்றி அப்பா. நீங்கள் அப்படியா செய்ய போறதுக்கா நன்றி தேவனே. இந்த தேசத்துக்கு தேவனே அந்த ராஜாவே சமைத்து தேவனே பிதாவே. தேவனே பொறுப்புங்கள் ஐயா. ஒவ்வொரு தேசத்தில் உள்ள பிதாவே எழுந்து பிரகாசிக்க பிதாவே. அற்புதங்கள் கடப்பதவனே பிதாவே. தீர்க்க தரிசன ஆவியினாலே கண்டித்து உணர்த்தத்தக்கதாக தேச அதிகாரிகள் தலைவர்களுக்கு அறிவிக்கவனை கிருபை செய்யுங்க பிதாவே. நன்றி என்றவனே. வார்த்தையிலே ஒவ்வொரு தேசங்களையும் கட்ட ராஜாவே என்றவனே. கட்ட தேசத்தை வார்த்தையினாலே கட்டாவிட்டால் கட்ட மூச்சு எல்லாம் பிதாவே. கட்டவனே குடும்பத்தை வார்த்தையிலே கட்டாவிட்டால் குடும்பங்கள் எல்லாம் சொன்னீங்க ராஜா. நீங்கள் செய்ய பொருட்கள் நன்றி. செய்ய பொருட்கள் நன்றி ராஜாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவர். அப்பா தேவனே அனுப்பி ஆசீர்வதிங்க. உடைய சந்ததியின் மேலும் ஆவியும் ஆசீர்வாதத்தை நீச்சுங்கப்பா பிதாவே. பிதாவே நன்றி ராஜா. வார்த்தையினாலே
மாற்றுங்கப்பா பிதாவே. நம்முடைய ராட்சத்தை நம்முடைய நீதி கிருபை பிதாவே. மாம்சம் பிசாசின் கிரிகள் எல்லாம் வெளியேறுவதாக பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிற சுகம் தேவனே ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதத்தாலே ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா பிதாவே. குடும்பங்களுக்கு எதிராக நாமத்தை வாய்க்காவே போவதாகவனே பிதாவே. நன்றி அப்பா. நன்றி தேவனே, நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சங்கம் குடும்பத்தில் அபிஷேகத்தாலே அப்பா எழுந்து பிரகாசிக்க ஊழியம் செய்ய சந்ததி சந்ததியாய் அபிஷேகத்தால் பிதாவே. கடைசி நாட்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி ராஜா. நன்றி என்றவனே சொசமப்பா பிதாவே. நன்றி அப்பா. உலகத்தை கலக்குவதாய் மாற்றுங்கப்பா பிதாவே. நன்றி அப்பா. அவருடைய பாலம் படமிடமெல்லாம் அற்புதங்கள் அரசியல் நடப்பதாக தேவனே. நன்றி என்று கரங்கள் அவருடைய ஜபங்களுக்கு ராஜா. நீங்க சொல்லாத கட்டளை நிற்கும் இந்த தேசங்கள் யுத்தங்களை பொறுப்பு யுத்தம் செய்த வாக்காளங்க நீதி செய்யுங்க. எல்லாம் சிறந்து கொள்வதாக நாமத்தாலே ஆகும் தேவனே. அமெரிக்கா தேசத்தை இஸ்ரேல் தேசத்தை புறப்படும் புறப்படும் நீங்கள் யுத்தம் செய்கிறப்பா. எல்லா பிசாசின் கிரியைகள் எல்லாம் பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாகும். கடந்து செல்வதாக ஒரு தேசங்கள். நன்றி அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா. ஜபத்தை கேட்க நன்றி. எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. நான் ஒரு சிறு ஜபத்தோடு கூட மீட்டை ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தினீரப்பா. ஆண்டவரே, வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற பலனை கர்த்தாவே உம்மாலே கிடைக்க செய்வீராக. சங்கமவானொலி லேசியா மனைவி பிள்ளைகள் சந்ததியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களை நேர் பொறுப்பேற்று கர்த்தாவே எல்லாவற்றையும் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் இந்த ஊழியர் சகோதர நிர்மலா குடும்பங்களுக்கு அதே போல சரீர விடுதலை தரும்படியா ஜபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளும் சகோதரி சுமதிக்காய் வர தேசத்துக்காய் நன்றியப்பா. அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சுவாமி, அந்த தேசத்தை நோக்கி பார்க்க ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி அவரோடும் கூட இருக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி சுகுமாரிக்காய் ஊழியங்களுக்காய் ஆண்டவரே உங்களை நோக்கி வருகிறோம். அந்த டானங்களுக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வினாவுக்காய் ஜெசிமாவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சுவாமி கலாசீலன் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
அதே போல இந்த புதிய நாளிலும் கத்தாவே சகோதரி டாலி சிசுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கணவருக்காய் மகனுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நாளும் ஆண்டவரே வந்து ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். சகோதரி மேரிக்காய் மேரியுடைய பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டதுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் சத்திய வேத திருச்சபை பாச சகோதரி கொடுக்கிறோம். சத்திய வேத திருச்சபை மக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வழியிலும் சகோதரி ஜனத்துக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கணவரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஒரே மகனை ஒப்புக் கொடுக்கிறோம். எதிர்காலத்துக்காக இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட சுவிசேஷ இவர்களுக்கான ஆலோசனை ஜபிக்கிறோம். தாயார் இந்த சந்ததிகளை காத்துக் கொள்ளும்படியா ஜபிக்கிறோம். அப்ப இந்த புதிய நேரத்திலும் ஆண்டவரே சாமி இணைகின்ற தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தாசர்கள் பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், உடைய வசனங்களை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் சுத்த பாதத்திலே தந்தி ஜபிக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் தந்தி ஜபிக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம். மகளை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். மருமகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த வேலை இடத்திலிருந்து ஜபிக்கிறோம். ஆண்டவரை கேட்டு கொண்டிருக்கின்ற செய்கின்ற இடத்திலே இயேசு சுவாமி அந்த இடத்திலும் ஒரு வாக்கி பொருளாக ஜபிக்கிறோம். இந்த வேலையிடம் சாமி ஜோவலுக்காக வருகிறோம். இந்த எல்லாம் ஜபிக்கிறோம். சோதரிக்கு தனக்காக மீடியா காரியங்களுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுவோம். பொறுப்பேற்று நடத்தும்படியா ஜபிக்கிறோம். சோதரி சுபாவை கொடுக்கிறோம். ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். கட்டாவே ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம். ஆமென். ஆமீன் ஆமீன். நாளில் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக சௌரி ஏமி புஷ்பராஜ இரவு நேரத்திலும் அமைதியான ஊழியர்களை நாளை கால வேளையிலும் திரும்பமாக சந்திக்க இருக்கிறோம். ஃபியூனரலுக்கு போக இருப்பதால் இத்துடன் நாங்கள் நிறைவு கொண்டிருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.